ஹலோ ஹபீபி. விஜய் அவர்களோட நடிப்பில் உருவாகி இருக்கும் கோட் திரைப்படம் இன்று வெளியாகி சக்கப்போடு போட்டிருக்குங்க. வெளிநாடுகளில் 33 கோடி ரூபாய், அதாவது இந்திய மதிப்பில் 33 கோடி ரூபாய் வசூல் செஞ்சதாக கூறப்படுது. கண்டிப்பாக இங்கும் வசூல் வேட்டை நடந்துருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் முதல் நாளிலேயே தெரிந்து விட்டதாக விஜய் ரசிகர்கள் உற்சாகத்தோடு சொல்லி வராங்க. இந்த சூழ்நிலையில் கோட் படம் முதல் நாளில் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்னு ஒரு கணிப்பு ஒன்று வெளியாயிருக்குங்க. ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் விஜய் வைத்து கோட் படம் இயக்கியிருக்காங்க. வெங்கட் பிரபுவின் படங்கள் என்றாலே ட்விஸ்ட் இருக்கும், கலகலப்புலாம் இருக்கும், பஞ்சமே இருக்காதுங்க. இன்னாலும் விஜயுடன் முதன்முறையாக அவர் கூட்டணி வச்சிருந்தாலும் படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இழந்திருந்துச்சு. இன்று ரிலீஸ் ஆன படத்துக்கு அதுவே எதிர்பார்ப்புகள். ரசிகர்கள் திரையரங்குகளுக்கே படையெடுத்திருந்தாங்க. ப்ரீ புக்கிங்லேயே படத்தின் டிக்கெட் விற்று மாசாத்து குறைஞ்சு போயிருந்தது. மேலும் கோட் படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பதற்கு சென்ற ரசிகர்கள் தியேட்டரில் திருவிழா கோலம் போல வச்சு பட்டாசுலாம் வெடிச்சு கட் அவுட்லாம் ஏகப்பட்ட அபிஷேகங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. எப்போதும் விஜய் படம் என்றாலே முதல் நாள் பண்டிகை தான் இருக்கும் என்பதை கோட் படமும் நிரூபித்து காட்டியிருந்துச்சுங்க. மேலும் வெங்கட் பிரபு விஜய் வைத்து எந்த மாதிரியான சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படின்னா, அவரோட படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு வெங்கட் பிரபு செம்ம ட்ரீட் கொடுத்துருந்தாங்க. ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் என அனைத்தையும் கலந்து கட்டி ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜை கொடுத்துருக்காங்க. இது விஜய் ரசிகர்களுக்கு உகந்த உற்சாகத்தை கொடுத்ததா சொல்லப்படுதுங்க. மேலும் 2-3 நாட்களில் படத்தோட உண்மையான ரிசல்ட் தெரியும் அப்படின்னு ஒரு தரப்பினர் கூறி வராங்க. இடையே படத்தின் பாடல்கள் வெளியான போது யுவன் சங்கர் ராஜா மீது பல அதிருப்தி அடைந்திருந்தாங்க. ஆனால் அதிருப்தி அடைந்த அனைவரும் படத்தின் ரெக்கார்டிங் கேட்டு மெர்சிலித்து போயிருக்காங்க. ஒவ்வொரு சீனுக்கும், விஜய் ஆக்ஷன் காட்சிகளுக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இது எல்லாமே பக்காவாக பொருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக படக்குழுவும் செம்ம ஹாப்பியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. விமர்சன ரீதியாக இந்த படம் வெல்ல வேண்டும் என்பதில் விஜயும் வெங்கட் பிரபுவும் கவனமாக இருக்காங்க. அதன்படியே நடந்திருக்காங்க. இந்த நிலையில் வசூல் ரீதியாகவும் படம் பந்தயம் அடிக்கும் அப்படின்ற மாதிரியும் பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் கருத்து கணிப்பு சொல்லுதுங்க. அதாவது முதல் நாள்லேயே இன்று கண்டிப்பாக படம் 120 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு கூறப்படுது. திரைத்துறையினர் ஏற்கனவே வெளிநாடுகளில் 33 கோடி வசூல் செஞ்சிருப்பதா சொல்லப்படுதுங்க. மேலும் இது ஓடிடிலையும் ஓடிக்கொண்டு கொடுக்கும், அந்த மாதிரியான இதுலேயும் அதிகமான லாபத்தை ஈட்டி தரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க.